அம்மா அந்த பைய எடுத்துட்டு வா. மாப்பிள்ள வணக்கம். எவனையுமே மதிக்க மாட்டான் இந்த பொம்மை பாமரா. வணக்கம் வணக்கம். குருமுட்டை சார், இது ஏன் சைக்கிள் தெரிஞ்சுதானே மாப்பிள்ள தொடக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் நீ ஒண்டியா கஷ்டப்படுவேன். அதனால உன் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணி பார்ட்னரா சேர்ந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். பார்ட்னராவா? வேலையால சேர்த்துக்க. வேலையாலவா? அல்லக்கையா சேர்த்துக்க மாப்பிள்ள. அல்லக்கையா? வேலைக்கு போடலாம் வெஸ்ட் வச்சு கொண்டு வந்து கிளவி மிரட்டுறா, பயமா இருக்கு, கூட்டிட்டு போயா. குறிமுட்டை சார், இன்ஜினே இல்லாம வண்டி ஓட்டுற ஆள் நீங்க. உங்களெல்லாம் கூட்டாளியா கூட வச்சுக்கிட்டோம்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத மாப்பிள்ள. ஒரு நல்ல நண்பனை இழந்துருவ நீ. நண்பனா? யார் அவன்? நான் தான் மாப்பிள்ள. அப்படின்னு நீயே சொல்லி அம்மா வரேம்மா. வரேனே. வாமா, பார்த்து போயிட்டு வா. இந்தா, இவன் என்னடா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்? என் கூட வேலைக்கு வராராமா. இப்போவாது புத்தி வந்ததே. சேர்த்துக்கோடா. இல்லம்மா, ஊட்டிட்டு போடா. ரொம்ப நன்றி ஆச்சா. ரெக்கமெண்டேஷன். என்ன துறை என்ன சொல்லுப்பா. இன்னைக்கு சரக்கு எப்படி இருக்கு? நல்ல பூ மாதிரி இருக்குப்பா. மாப்பிள்ள கோழி குஞ்சுக்கு பிளேடே இல்லாம சேவிங் பண்ணிட்டு இருக்காடா. ஆமா, இது என்னது? கோழி குஞ்சு. என்ன ஓக்கும்? என்ன கோழிடா? ரெக்காங்கோழி. இப்ப பாரு தேவா, உன் கை வரிசை காமி. பாரு பாரு பாரு. சரி. இப்போ இது எந்த கோழி? வான்கோழி மாதிரி இருக்குடா. எப்படி? என்னடா மந்திரவாதி செய்யற வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு எப்படியா? நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. முருகா, தண்ணி ஒரே இடத்துல ஊத்தாத. இவன் என்னடா கோழி குஞ்சு மேல படம் வரைச்சுக்கிட்டு இருக்கா? இதுவா மாப்பிள? இது நம்ம வேணாம். என்ன கோழி குஞ்சுன்றத மட்டும் சொல்லு. இதான நம்ம நாடாங்கோழி. புரியல? நாட்டுக்கோழிடா. குமரேசா, இங்க வர்றாவே கோழி குஞ்சை போட்டு என்ன வரட்டு போட்டிக்கிட்டு இருக்காரு. வரட்டு போட்டாதானே போந்தாங்கோழி. ஐயோ, அந்த சாயத்தை சரியா பூசுங்க. குருவி, இதான கோழி குஞ்சு? தெரியும். கிண்ணி கோழி தானே? ஏய், உன் கலர் இருந்தா கரெக்டா சொல்ற நீ. சாதாரண ரெக்காங்குழிய பெயிண்ட் அடிச்சு விதவிதமா விக்கிறீங்களே, இது பிரார்த்தனமா தெரியல? பிரார்த்தனம்? பிரார்த்தனம் தான். டே குருவி முட்டை சொல்லு. சாதாரணமா பண்ணையில ஒரு கோழி குஞ்சு விலை 60 பைசா. சரி. அதே கலர் மாத்தி நாங்க வைக்கிறப்ப 10 ரூபா. வாரத்துல ஒரு 500-1000 வித்துருவோம். லாபம் எவ்வளவு நீயே கணக்கு பண்ணிக்க. அடச்சே. தேவா, சாப்பாடு பைய கொண்டா. 4000 இம்புட்டு லாபமா? வாயை பழக்கிற அளவுக்கு லாபம் வரும். மாட்டிக்கிட்டா வாயில இருந்து ரத்தமா வரும். சட்டியோட கட்டி வச்சு அடிப்பாங்க. ஏற்கனவே இது மாதிரி மாட்டிருக்கீங்களாடா? மாட்டினாலதான் நல்லா இருந்தா என் கால் நரம்பு வந்து இந்த நிலைமையில இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, என்னடா எனக்கு இந்த வேலையே வேணாண்டா. நான் வீட்டுக்கே போயிடுறேன்டா. சரி, இந்த ரகசியத்தை தெரிஞ்சு ஒருத்தன் வெளில போனா அவனை போட்டுருவோம். பரவாயில்லையா? அண்ணாமலையாரே, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருணாச்சலா. ஒருவேளை சாப்பாட்டுக்காக அப்பப்ப தப்பு பண்ணுவோம். எங்களை தப்பா அப்பா என்ன இந்த கருவேனுக்களை எங்க கூட்டு வந்த? நம்ம தொழில செய்ய யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னா சரி போனா போட்டுன்னு நான் தான் கூட்டியாந்துட்டேன். நம்ம தொழிலுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்பா. நம்மளை எல்லாம் கட்டி வச்சு செருப்பால 4 அடி அடிச்சு முகத்தை பார்த்தாலும் களவாணின்னு தெரியும். இவெல்லாம் கிராஸ் பண்ணாவே தெரியும்பா. சொல்லல, எனக்கு இந்த பிராட் வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது. கூட கூட பேசாத, போய் வேலை கேட்டுடா. பயந்து சாவாதடா, வாடா. எதிர்காலம் எனக்கு கூறதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிடு. போடா டேய், போய் கத்துக்க. ஏதோ கும்பிட்ட இங்கிட்டு வா. யோ, என் பேரு குருவி முட்டையா? நீ காக்கா முட்டையா கூட இரு, முதல்ல கூவு. கோழி தாயா கூவேன், நான் எங்க கூவேன்? கோலே கோலே கிராஜா கோலே பான் கோலே நாடான் கோலே டர்க்கி கோலியா இப்படி கூவு. கோழி ரா கோழி ஊ கோழி வா கோழி. என்னையா கூற? நான் சொல்றேன் நல்லா கேட்டு கூவியா. கிராஜா கோலே பான் கோலே நாடான் கோலே டர்க்கி கோலியா. கீ கோழி ரா கோழி. ஏய் குருவி, என்னடா தப்பு தப்பா கூவுற? இப்ப நான் கூவுறேன் பாரு. ஏண்டி டிவி ஆஃப் பண்ண? அத்தை வீட்ல இல்லன்னா ஆட்டம் போட்டுருவியா? டிவியை வேணா ஆஃப் பண்ணலாம், என் ஆட்டத்தை ஆஃப் பண்ண முடியுமா? ஆமா மாமா, பெரிய ஆட்டக்காரி.
இது பாத்தியா? கோழி குஞ்சு குலுக்கல் சீட்ல விழுந்துச்சு. குலுக்கல்ல எனக்கு விழாததா? இந்த கருமத்தை எல்லாம் எதுக்கடி வீட்டுக்குள்ள கொண்டு வந்த? தூக்கி வெளியில போடு. ஒண்ணு வேணா தூக்கி வெளியே போடுவேன். இது போட மாட்டேன். என்ன ராசி இல்லாதவன் அடிக்கடி சொல்வேல. இப்ப பாத்தியா என் அதிர்ஷ்டத்தை? 2 ரூபாய்க்கு 20 ரூபாய் கோழி குஞ்சு கிடைச்சிருக்கு. இது வெளியவே விட மாட்டேன். வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்க போறேன். ஆமா, இத பார்த்தா வெளிநாட்டு கோழி மாதிரி இருக்க. இதுக்கு என்னத்த போட்டு வளர்ப்ப? அச்சச்சோ, பாட்டி இது கொஞ்சம் புடி. கேக்க மறந்துட்டேன். என்ன போடணும்னு கேட்டுட்டு வரேன். ஓகே? ஏய் துளசி, கோழி கொஞ்சம் மண்டையை போட்டுச்சு போடுடா. சண்டை கோழி மாதிரி ஓடி வரா. அலாட்டாருங்க. இங்கதான் இருக்கீங்களா? போயிட்டீங்களோ நினைச்சேன். செத்து போச்சா? என்ன வித்து போச்சான்னு கேட்டேன். நான் எதுக்கு விற்க போறேன்? அதானே, நீங்க எதுக்கு விற்க போறீங்க? கோழி குஞ்சுக்கு சாப்பிட என்ன கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையே. அது கொத்து புரோட்டாவும் சில்லி சிக்கன் போடுங்க, நல்லா சாப்பிடும். அட போங்கண்ணே, அதுப்பா சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கு பாப்பா. வீட்டுல அரிசி இருக்கா? இருக்கே. நம்ம பொன்னி அரிசி இருக்கு. இருக்கா? அப்போ அது போடக்கூடாது. அப்புறம் ஐயாரெட்டு இருக்கு. இருக்கு, அதுவும் போடக்கூடாது. பின்ன நம்ம பிரியாணி அரிசி இல்லையே. இல்ல இல்ல, அதான் போடணும். பிரியாணி அரிசி தான் போடணும். ஏன்னா நம்ம கோழி குஞ்சுக்கு பிரியாணி அரிசி தாங்க நல்லது. ஆமா நல்லது. அதையும் போடணும். குட் क्वेश्चन. அதுக்கு நீயே பதில் சொல்லு. இப்போ கோழி குஞ்சு நம்ம வளர்க்குறது பெருசானதும் பிரியாணி போடுறதுக்கா? அப்போ பிரியாணி அரிசி சாப்பிட்டு வளர்ந்த கோழியே பிரியாணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும்ல. அதுக்குதான். எப்படி 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 சூப்பர். அதுக்குதான். அதையும் போடுறேன். போடுங்க போடுங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் நவரே. ஓகே பை. என்ன வர்றது போயிட்டே இருக்கா? எப்படி குருவை மிஞ்சிட்ட குமரேசா? ஏமாப்ல கோழி குஞ்சுக்கு அரிசி போட்டா செத்துறாது. இல்ல பிரியாணி அரிசி வேற போடணும்டா. மாப்ள அதுக்கு தான்டா சொல்றேன். கோழி உசுரோட இருந்துச்சுன்னா அது சாயமும் வெளுத்துறோம், நம்ம சாயமும் வெளுத்துறோம். அந்த பொண்ணு ஒருத்தர் முன்னாடி வண்டி எடுறா முதல்ல. போலாம். எடுப்பா எடுப்பா. பாட்டி செத்து போச்சு. போயிருச்சா? என்னைக்கோ போக வேண்டிய இப்பதான் போயிருக்கு. துளசி துளசி அம்மா என்ன ஆச்சு? என்ன சொல்ற நீ? எப்படி ஆச்சுமா? என்ன துளசி? எவடி என்ன சாகடிச்சவா? அதான பார்த்தேன். எனக்கே இந்த கொடுப்பனை எல்லாம். வாங்க போவான். நம்மள சாவடிக்காம இது சாவமா இருக்க. ஏண்டி கோழி செத்ததுக்கு நான் செத்த மாதிரி அழுவுறா? நீ செத்த யார் அழுவா? வேலையை பார்த்துட்டு போ. துளசி குட்டி, கோவமா இருக்கியா? டோன்ட் வரிடா செல்லம். கோழிய வித்தவன் யாருன்னு சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேன். மன்னேர ஒரு தொழில நஷ்டம் வந்துருச்சுங்கிறக்காக மனசு உடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வித்து தொழில் பண்ணணும்யா. அட போயா ஜோசியர, நீ சொன்ன எல்லா பிசினஸும் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே விளங்கல. எப்படி விளங்கு? பொதுவா ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் ராகு கேது கிரகங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கண்ணா பண்ணான்னு ஓடிக்கிட்டு இருந்தா கூட ஒரு காலகட்டத்துல நிக்கும். புரியுதா இல்லையா? உன் ஜாதகத்துல நிக்கலையே. ஏன் நிக்கல? என்னையா நிக்கல? 8ஆம் இடத்துக்கார 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கார 7ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கார 3ஆம் இடம், சனி நீச்சம், சூரிய டம்மி ஆகி போய் கிடக்கு, எல்லாமே வக்கரம் ஆகி போய் கிடக்கு. எப்படி அவளுக்கு சும்மா கேள்வி கேட்கிறாங்க. அட போயா, உன்னால வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி உதைக்கிறா. இப்படி உன் ஜாதகம் போய்கிட்டு இருந்தா செருப்புல அடிப்பா. அதுவும் நடக்காது. ஏண்டா ஏண்டா மிரள்ற? டே ஒரு ஜாதகம்னா யோசிக்கணும்டா. ஜாதகங்கிறது சாதாரண பிள்ளையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இவன் ஜாதகத்துக்கு எதுவுமே விளங்காது, சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹலோ, ஆரம்பி விடாத. அண்ணா வணக்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன இதுக்கெல்லாம் போய் நன்றிகள்னு சொல்லிக்கிட்டு, உங்க நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கோழி குஞ்சு வாங்கினீங்க, பண்ணே வச்சீங்க. இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம் தானே? ஜாயின் பண்ணிடுறேன். என்ன இன்னும் 5000 கோழி குஞ்சு வேணுமா? இந்த பாரு, என்கிட்ட ஒரு 1000 கோழி குஞ்சு தானே இருக்கு. இரு, ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, கமிஷன் கன்ஃபார்ம். சரிண்ணே, நான் இப்போ உடனே ஏற்பாடு பண்றேண்ணே. அது வரேண்ணே. அது ஒரே ஒரு நிமிஷம். வரேன், உடனே வரேன். என்னாச்சு? 10 ரூபா. ஓ டைம் ஒர்க் அவுட் ஆயிருச்சா? என்னையா சொல்ற? ஓ ஜாதகப்படி நீ கோழி பண்ண வச்சா ஓஹோன்னு வரலாம். ஜாதகத்தை நல்லா கணிச்சியா? நல்லா சலிச்சுத்தான் சொல்றேன்.
இந்த தடவை மிஸ் ஆகாதியா டீ கடை காசு போதான் கோழை நாளாம் கோழை பின்னாடி கோழை வரதா கோழை பாடுறா கோழை வான் கோழை 10,000 ரூபாய்க்கு எத்தனை கோழி குஞ்சு வரும்? ஒரு 1000 கோழி குஞ்சு வரும். ஏன் கேக்குறீங்க? அப்படியே கொடுத்துருப்பா. அதான் தர முடியாது. இதுக்கு வேற ஆர்டர் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு அம்பானி வரத கெடுத்துறாத. அவன் மூஞ்ச பாரு. உனக்கு தோதான ஆளு. யோசனை பண்ணி வாங்குவா. யோசனை பண்ண முடியாதா? பணத்தை எங்கேயா ஏடா உருளையா இருக்கு? ஓ மாடியில பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கியா? என்ன? என் பொண்டாடி தாலி அடகு வச்ச போறியா? கையில அதெல்லாம் எவ்வளவு போட்டிருக்காரு? ஏன்டா பொண்டாடி தாலி அடகு வச்சா? இதெல்லாம் கவரிக்கையா? கவரிக்கா? ஓஹோ சொத்து பூரா போனாலும் பணக்காரங்கிறத மெயின்டைன் பண்றீங்களா? தாலியை வித்த முடிய வித்தேன்னு. டேய் ஓஹோன்னு பண்ண வளர்ந்த உடனே 10 கிலோல தாலி செஞ்சு உன் பொண்டாட்டி காலத்துல 10 தாலியை கட்டு. ஏன் தாங்காதோ? போடா இந்த பணத்தை பிடிப்பா. மாப்ள பணத்தை திருப்பி கொடு. சரக்கு ரெகுலர் கஸ்டமர் கொடுக்கணும். ஆமால ஆமாண்ணே இதெல்லாம் சட்டப்படி தப்புண்ணே. கஸ்டமர் வெயிட்டிங்ல இருக்காங்க. பிடிங்கண்ணே பிடிங்கண்ணே டைம் ஆச்சு. தம்பி வீணாவுல 2 உசுறு பொலியாயிரும். 2 உசுறு பொலியாயிரும். ஐயோ 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 சரியா சரியா அழுவாதயா எடுத்துக்கயா. யாரு அவரையா கூடயே இப்படி சோறு கிரீங்கள பானகட்ட போல பாருங்கடா. அவசியா பண்ணேற சந்தோஷம் தானே. ஈமு கோழின்னு வச்சிருக்காங்க. உங்க பொண்டாட்டி பேரு கோமதி. கோமு கோழின்னு வச்சு ஓஹோன்னு பண்ண வேண்டியதானே. அமெரிக்கா லண்டன் ஜப்பான் ஏற்றுமதியில பண்ணிட்டு போக வேண்டியதானே. இது மட்டும் ஒழுங்கா நடக்கல அப்புறம் பாரு. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்னையே ஏமாத்திட்டாண்டி. சரி விடு பாத்துக்கலாம். மாட்டாமல போயிடுவானுங்க. ஏய் ஏய் அங்க பாரு. இவ்வளவு எதுக்குடா இங்க வந்திருக்காளுங்க? வேற எதுக்கு வந்திருப்பாளுங்க? கோழி குஞ்சுக்கு பரோட்டா போடுவோமா, பிரியாணி போடுவோமா, பூரி போடுவோமான்னு கேட்க வந்திருப்பாளுங்க. சொல்லிட்டோம்டா. ஒருவேளை சைடிஸ் என்ன போடலான்னு கேட்க வந்திருப்பாளுங்களோ? ஏய் சிரிச்சுக்கிட்டே வாடி. திருட்டு பாலுக ஓடினாலும் ஓடிடுவாங்க. ஏய் மாப்ள சிரிப்பே சரியில்லை. ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கிடுவாளுங்களோ? சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது. ஆனே சொல்லுங்கண்ணே. நேத்து ஒரு அழகான பொண்ணுக்கு கோழி குஞ்சு அவங்க பார்ட்டியோட வந்து மிரட்டிட்டு போயிருக்கா. மாட்டிக்காத ஜாக்கிரதை. மாட்டியாச்சுனே. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ண கூடாதானே? பையனா ஏண்டோ ஃப்ராட் ஏமாத்துறா விட்டுவேனா? யாராச்சும் பாத்துட்டு போறாங்கங்க. கேளுங்க. அவமானமா இருக்கா? சீக்க கோழி கொடுத்துட்டு ஏமாத்தியடா. கண்ணு முன்னாடி செத்து போச்சுடா. அட ஏங்க எங்க விடுங்கங்க. ஒரு 4 கோழி குஞ்சுக்கு இப்படியா? கோழி குஞ்சுனா அதுவும் உசுர் தானே. உசுர். இங்க வாங்கங்க. கை வாங்க. புடிங்க அத. புடிங்க. உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்கு குலுக்கல் முறையில உங்க நம்பரே வரல. ஏதோ இந்த மூஞ்சி இவ்வளவு பரிதாபமா இருக்கேன்னு நானும் 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் மாத்தி கொடுத்தேன். மாட்டிக்கிட்டேன்னு சமாளிக்கிறியா? இதெல்லாம் உங்களுக்கு எங்கங்க தெரிய போகுது? ஏண்டி இதுவும் ஒருவேளை செத்து போயிட்டா? அப்புறமா வாங்க 8ஆம் தாரம். ஏங்க நான் உசுருக்கெல்லாம் கேரண்டி கொடுக்கறேன். கடவுளாங்க. ஃப்ராட் பையனி கடவுள் ரேஞ்சுக்கு பேசுறியா? ஏய் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. ஊரை கூட்டடி. ஹலோ எங்களை அக்யூஸ் ரேஞ்சில ஃபீல் பண்ணி பேசுறீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா என் மாப்பிளோட செல்ல புடிங்க. கோழி குஞ்சு எல்லாம் ஒரு வாரம் திருப்பி கொடுங்க. ஏய் இவன் உண்மையிலே ஜென்டில்மேன் தாண்டி. வா போலாம். வாடி. அத செஞ்சியாச்சுல. ஏண்டா ஏங்க ஏன் செல் ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் நீ. சொல்லு. கேள்வி பக்கத்துல செல்போன் வச்சிருக்கு. சரி போய் எடுத்துட்டு வந்துரு. நான் போறேன். போடா நான் போறடா. அப்படி மட்டும் கொடுக்க தெரியல. திரும்பி கேட்டா தெரிய போறடா. போடா.
ஹலோ கிளவி அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வயிற்றுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிருக்கமே, காலகாலத்துல வீட்டுக்கு வருவோம்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. சரி வாரோம். யாரு? யாரு? எல்லாம் உன் அத்தைக்காரி தான். என்னவா? சீக்கிரம் வர சொல்றேன். அப்படியே உட்காந்துட்டு இருக்க, கிளம்பு. நீ குளிச்சுட்ட, நான் குளிக்க வேணாமா? இந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கு, குளிச்ச வெறிச்சுக்குவேன். சீக்கிரம் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வா. சரி சரி, நான் பார்க்காத தண்ணியா? சும்மா போல மாமா வா. ஓடி போ வரேன். குருவி முட்டை குருவி முட்டை இல்லடா, அது பாட்டு ஒண்ணுதான்டா. செல்போன் போய் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் பாட்டியும் பேட்டி எப்படி வந்து கேட்கறாங்க? வந்துடுறீங்க, ஒரு நிமிஷம். என்ன நீங்க இப்படி வந்து கொஞ்சம் பொறுங்க, இப்ப வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வடி தூக்குது, கீழே இருக்குடா. ஏன் கேள்வி கேட்காத, முதல்ல கீழே இருக்கு. நீங்க ஓகே சரி. இப்ப தூக்கு. தூக்கு. இந்தாங்க. திரும்ப. நான் ஒட்டி விழுந்து கிடக்க, என்ன தூக்காத, கோழி குஞ்சு தூக்குற? இல்லைங்க, அதான் உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல. அந்த கோழி குஞ்சுக்கு ஏதோ ஆயிருந்துச்சுன்னா பாவம், அப்புறம் எனக்கு என் செல்போன் எப்படி கிடைக்கும்? நீங்க பாட்டுக்கு கோழி குஞ்சு எங்கிட்ட தூக்கி போட்டீங்கன்னா, தூக்கி போட்டா கோழி குஞ்சு செத்துறாதா? அப்புறம் செத்துருச்சுன்னு என்ன வந்து தொலை பண்ணுவீங்க? கோழி குஞ்சு எங்க இருக்கு? உங்க கையில ஒப்படைச்சிட்டேன். என் செல்போன் கொடுங்க, எனக்கு வேலையை பார்க்கணும். ஏன்டா குப்புனா லூசு கேள்வி கொள்ள தெரிஞ்சடா. போறாங்க புடிச்ச கருவாப்பழம் கெடுத்து விட்டாடா. போடா. தேங்க்ஸ் தம்பி. ஆமா, ப்ளஸ் 2 படிக்க புக்கர் வேணும் தம்பியா. அமௌண்ட்ல குத்துவேன். சாண்டால உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏ கேள்வி, நீ 3 பேர் வச்சிருக்காளுங்க, வண்டி இழுக்காதே. அடிக்கடி ஒண்ணும் படலையே. நாங்க போன். ஏய், இவங்கிட்ட எதுக்கு இந்த போனை குடுக்குற? அந்த போன் இவங்களோட தான் பாட்டி. ஓஹோ, இவன் தான் அந்த ஃப்ராடா? ஏண்டா ஃப்ராடு பயல, என் பேத்திக்கிட்ட நைஸா பேசி இந்த போனை புடிங்கிட்டு போலான்னு பாக்குறியா? பரவாயில்ல, போன போட்டு பாட்டி, போன கொடுத்து. நவ பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். இந்த கோழி குஞ்சு உயிரோட இருந்தா தான் இந்த போன் இவனுக்கு. எடி வண்டிய போலாம். செல்போன் கிடைச்சா இந்த வீட்டு பக்கம் எதுக்குடா வந்த? துளசியை பார்த்துட்டு போயிடலாம்னே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எங்க போய் முடிய போதும்? ஆமா, ஐயனார் உள்ள இருப்பான் போல இருக்கு. சிங்கா ஐயனாருக்கு ஆடு வெட்ட போறேன். போடா, என்னைய அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கியா? பாண்டி 3 டீ. என்ன 3 பேருக்கு டீ தானே? 3 பேத்துக்கும் பால் தான். டீயா பாலா? ஒழுங்கா சொல்லுங்கப்பா. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. அண்ணே, என்ன சும்மா பயந்து சாகுறீங்க? செத்துருவாங்கறனால தான் பயமா இருக்கு. ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்னு இருக்கீங்க? அட ஒரு மண்ணும் நடக்காதுண்ணே. நீங்க எங்கனே இருங்க, நான் போய் துளசியை பார்த்து வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர வேண்டாம்ல. நிஜமாவா சொல்றேன்? ஆமாண்ணே. ஏன்னா அதுக்கப்புறம் என் துளசி என்னை தேடி வருவாள்ல, பால் ஊத்துறா. வருவான்ல, வருவான்.
குடியா குடி இந்த பாலு கனவுல ஆளு பாலு. என்ன ஒரு அடிக்கடி கனவுல வராது? சட்டி சாப்பிடுங்க. ஓ வாங்க. நீங்க வாங்க. ஏய் வாங்க. கனவுல வந்தா பயந்துருவோமா? பயப்பட மாட்டல. வந்த கொன்றுவே உன்னை. வாங்க. காமெடி பண்றேன். அண்ணே ஐயனார் தானே கூப்பிடுறாரு. வாணே. ஐயனார் கூப்பிடுறாரா? ஆமா. கனவு இல்லையா? ஐயோ ஐயா நான் வந்துக்கியா. ஐயா என்னையா தண்ணி அடிச்சிருக்கியா? ஆமாங்க. இல்லைங்க ஐயா. பெரிய மனுஷன் தானே? இல்லைங்க. ஆமாங்க ஐயா. சின்ன பையில கூட சேர்ந்துட்டு செய்யக்கூடாத வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ தானே அவங்களுக்கு புத்தி சொல்லணும். ஐயோ நான் எவ்வளவோ சொன்னாங்க, இவங்க தாங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. கேட்கலனா அப்படியே விட்டுருவியா? நான் விடலைங்க, அவனா போயிட்டானுங்க ஐயா. என்னது எங்க போனா? கோயில் வேலையெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு. அதை வெளியூர் காரணம் வந்து செய்வா. அட கோயில் வேலை சொல்றீங்களா? அத நான் பாத்துக்கிறேன் ஐயா. நீங்க போங்க, நீங்க போங்க. தள்ளி விட்டுங்களா? போங்க. சரி சரி போய் ஒழுங்கா வேலையை பாரு. நீங்க போங்க. ஐயோ ஐயோ. அண்ணா குமரேசன் உள்ள இருக்கானே. ஐயனார் வேற போயிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணி காப்பாத்துக்கணும். ஐயோ என்னடா பண்றது? சொன்னா கேட்க மாட்டேன்ட்டானே.